கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி தேவன் அந்த கிருபைக்காய் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2020 சீக்கிரமாய் நம்மை கடந்து போனது. கிரிக்கெட்டை போல அது அப்படியே சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு லாஸ்ட் டே. பலவிதமான வேதனைகள், துக்கங்கள், சிறுமைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்தோம். எல்லாவற்றிலேயும் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த வருஷத்தின் கடைசியை காண உதவி செய்திருக்கிற தேவனுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். நம்முடைய சிக்ஸ் ஹார்ஸ் பாரடைஸ் இந்த ஃபெலோஷிப்காக ஒரு வாக்குத்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என் உள்ளத்துல எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை, உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம் என்கிற அந்த ஒரு வார்த்தை. நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு பிரசங்கத்தை தந்தார். அதுதான் நம்மளோடு கூட பேசுகிறேன். இந்த 2020 வருஷம் சிறுமையும் பாடுகளுமா இருந்தாலும் 21வது வருஷத்திலே கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தவர். இன்னும் ஒரு பெரிய அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை என்னை வைத்து பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம், Psalms 46 verse 7 and 11. இதில் 2 இடத்துல இந்த சங்கீத வார்த்தை ஒரே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். 11th verse also, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். இதுதான் இந்த 2021வது வருஷத்திற்கு நம்முடைய ஜெபக்குழுவுக்கு தேவன் வாக்குத்தத்தம். நம்ம ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களிலே நிறைய வசனங்களை நம்ம படிக்கலாம். 146ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை படிக்கும்போது, Psalms 146 verse 5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த வருஷத்துல தேவன் யாக்கோபின் தேவனாய் உங்களுக்கும் எனக்கு முன்பாய் அவர் கடந்து போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவராய் நமக்கு நன்மை செய்ய போகிறார், எப்படிப்பட்டவராய் கடந்து போக போகிறார் என்பதை குறித்து நாம் சுருக்கமா தியானிக்கலாம். வேதத்திலே நமக்கு 3 முற்பிதாக்கள் உண்டு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வேதத்திலே ஆபிரகாமின் தேவன் என்று வாசிக்கிறதை விட, ஈசாக்கின் தேவன் என்று வாசிக்கிறதை விட, யாக்கோபின் தேவன் என்று வேதத்தில் நிறைய முறை வாசிக்கலாம், அதிகமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு இடத்துல பிரசங்கிக்கும் போது கேட்டேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெரிதா, ஈசாக்கின் ஆசீர்வாதம் பெரிதா, யாக்கோபின் ஆசீர்வாதம் பெரிதா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் சொன்னாங்க. இன்னொரு சிலர் சொன்னாங்க ஈசாக்கு 100 மடங்கு விதைத்து அறுவடை செய்தான், அதுதான் பெருசு அப்படின்னாங்க. நான் சொல்லுவேன், ஆபிரகாமை குறித்து படிக்கும் போது ஆதியாம் 12ஆம் அதிகாரத்திலே அவன் சவதரித்த பொருட்களையும் கொண்டு வந்தான், கர்த்தரும் அவனை ஆசீர்வதித்தார். அதாவது அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் சம்பாதித்த கொஞ்சம் பொருள் எல்லாம் கையில கொண்டு வந்தான். கர்த்தர் அழைக்கும் போது ஒருவேளை கர்த்தர் கைவிட்டா கூட நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சு வாழ்ந்துக்கலாம். ஈசாக்கின் ஆசீர்வாதங்கிறது முழுக்க முழுக்க தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். அவர் தகப்பன் சவதரித்து வைத்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தாலே ஈசாக்கு. யாக்கோபின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது, யாக்கோபை தகப்பன் அனுப்பும்போது ஈசாக்குக்கு பெண் கொண்டு வரும்படி எலியேசர் கிட்ட
10 ஒட்டகத்தை அனுப்பினான் ஆபிரகாம். ஆனா யாக்கோபை ஈசாக்கு மாமன் வீட்டுக்கு அனுப்பும் போது ஒரு சாப்பாடு பொட்டலம் கூட கட்டித்தார். தண்ணி பாட்டில தான் கொடுத்தானா என்ன தெரியல. அதனாலதான் அவன் கேட்கிறான், தேவரீர் என்னோடு கூட இருந்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து ஒரு செருப்பு கூட அவனுக்கு தந்து விடும். எத்தனை வேலைக்காரர் இருக்கிறாங்க ஈசாக்கு வீட்டுல, ஒண்ணு தரல. யாக்கோபின் ஆசீர்வாதம் சொல்றது, ஜீரோவா இருந்து நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன். 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். வெறும் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்ற. இதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதம். என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன், நான் சம்பாதிச்சதும் ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்சதும் ஒண்ணும் இல்லை. நான் வெறுமையா இருக்கிறேன். எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டாம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேண்டாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்றது ஏதோ கொஞ்சம் இருக்கு, சபதரித்த பொருள் இருக்கு. ஈசாக்கின் ஆசீர்வாதம் சொல்றது எங்க அப்பா பெரிய சீமான், செல்வ சீமான், அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு. யாக்கோபின் ஆசீர்வாதம் சொல்றது நான் கோலும் கையுமாய் போனேன். இது யாக்கோபை குறித்து நிறைய படிக்கலாம். இந்த வருஷத்திலே, வரப்போகிற புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் யாக்கோபின் தேவனாய் வெளிப்பட போகிறார். யாக்கோபின் தேவனாய் வெளிப்பட போகிறார். அவர் யாக்கோபின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு யாக்கோபை போல ஒன்றில்லாத நிலவரத்தில் இருக்கிறார். யாக்கோபு முதல்ல காலை பிடிச்சான், தாயின் வயிற்றிலேயே சகோதரன் காலை பிடித்தான். அதுக்கப்புறமா தகப்பனுடைய காலை பிடிச்சான். அதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய காலை பிடித்தான். கடைசியில கோழியிலே சாய்ந்து கொண்டான். காலை பிடித்தான், கோழியிலே சாய்ந்து கொண்டான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் யாக்கோபை குறித்து. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு எனக்கு செய்ய போகிற ஒரு 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைக்கிறேன். முதலாவது, யாக்கோபின் தேவன் என்ன செய்வார்? யாக்கோபை நமக்கு முன்பாக நிறுத்தி வேதத்திலே யாக்கோபின் தேவன் என்று சொல்லியிருக்கேன். அப்படியானால் உனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கேட்டா, ஒரு பேட்டி எடுத்தோம்னால் யாக்கோபு சொல்றதை தான் நான் இன்னைக்கு உங்களோட பிரசங்கமாய் பண்ண போறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகத்திலே படிக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து ஆரம்பிக்கப்படுகிறது. 24 அதிகாரத்தோடு முடிஞ்சிருக்கு. 24க்கு பிறகு ஈசாக்கின் ஜீவன். ஆனா 28ஆம் அதிகாரத்திலிருந்து 27 யாக்கோபு பிறகு 28ல 50ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிகபட்சமாய் தேவன் பேசினவன் யார் என்றால் யாக்கோபு தான். இது யாக்கோபு நமக்கு முன்பாக நிறுத்தி யாக்கோபின் தேவன் சொல்லியிருக்க. யாக்கோபே, உனக்கு தேவன் என்னதான் செய்தார் அப்படின்னு சொன்னா யாக்கோபு சொல்லுவார், தேவன் எனக்கு பாதை காட்டினார். 2வது சொல்வான், என் பாடுகளுக்கு பலன் தந்தார். நான் பட்ட பாடுகள் வீணா போகல, பாடுகளுக்கு பலன் தந்தார். 3வது யாக்கோபு கேட்டால், வேற என்ன செய்தார் உனக்கு ஆண்டவர் அப்படின்னு கேட்டா யாக்கோபு சொல்லுவார், என்னை பாதுகாத்தார். என் சத்துருக்கள் என் ஜீவனை பிராணனை கொல்ல வரும்போது கர்த்தர் என்னை பாதுகாத்தார். 4வது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? என் தேவன் என்னை பரவசப்படுத்தினார். என்ன பரவசம்? 17 வயசு மகன் செத்து போயிட்டான்னு நினைச்சிருந்தேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை பார்க்க வைத்தார், என்னை பரவசப்படுத்தினார். 5வது சொல்லுவான், நான் பரதேசியாய் கானானை விட்டு பாதானாராமுக்கு போனேன். பாதானாராம்ல இருந்து சீகேமுக்கு வந்தேன், அங்கிருந்து சுக்கோத்துக்கு வந்தேன், அங்கிருந்து எகிப்துக்கு போனேன். கடைசியில கர்த்தர் என்னை பரம கானான்ல கொண்டு வந்து சேர்ந்தார். 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபின் தேவன் முதலாவது இந்த வரப்போகிற வருஷத்திலே பாதை காட்டுவார். 2வது பாடுகளுக்கு பலன் தருவார். 3வது உங்களை பாதுகாப்பார். 4வது உங்களை பரவசமடைய செய்வார். 5வது பரம கானானுக்கு ஆய்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற நாம் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் என்னையும் அப்படியே செய்ய போகிறார், எனக்கு கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார் அப்படி சொல்றவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வரப்போகிற புதிய வருஷத்திலே the Lord of Jacob, the Lord of Jacob, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு எனக்கும் முதல்ல அவர் என்ன செய்ய போறாராம்? பாதை காட்டுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், தகப்பன் வீட்டை விட்டு அவன் வெளியே போகிறான். அவன் புறப்பட்டு போய் போய் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், எங்கே போகிறான் என்றால் லூஸ் என்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல்லை தனக்கு தலையணையை வைத்து படுத்துக் கொள்கிறான். 10வது வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவிடுத்து கற்களை ஒன்று எடுத்து தன் தலைக்கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். அங்கேதான் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இங்க போனோம், எப்படி போறது? இதுக்கு முன்னாடி அவன் பதானாராமுக்கு போன பழக்கம் இல்லை. அந்த சொப்பனத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். 15வது வசனத்தை பாருங்கள். ஜெனிசிஸ் 20:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நித்திரையிலிருந்து விழித்த போது மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். எங்க போனோன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாராலும் கைவிடப்பட்டவன். இது 2020. எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரட்டும் என்று தாய் சொன்னார். ஆனா அந்த தாயை ஒண்ணும் செய்ய முடியல. கொஞ்சம் முன்னாடி தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். உன்னை கர்த்தர் வானத்தின் ஆசீர்வாதத்தால் நிறைப்பார். உன் சகோதரனை உன் சகோதரனுக்கு கீழா இருப்பான். ஆசீர்வதித்த தாயும் தகப்பனும் கூட ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஏசா என்னை வஞ்சித்து விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான், நான் எங்க போவது என்று தெரியாமல் இருக்கலாம். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், 2021 நான் உனக்கு பாதை காட்டுவேன். எல்லாரும் நான் நம்பின என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டார்களே, என் சகோதரனுக்கு சத்துருவா இருக்கிறானே, அவன் என் பிராணனை வாங்க வகை தேடுகிறானே, கொன்று போடுவானே. இந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கு இருக்கலாம். யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு இப்படிப்பட்ட நிலவரத்திலே அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன். 2020 வரைக்கும் கடைசி நாளை காண உதவி செய்த கர்த்தர் 21 அடியெடுத்து வைக்க போகிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன். மனுஷர் எல்லாம், நீ நம்பினவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டது போல நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை பாதை காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், நீ போக வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுதுதான் அவன் 22ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கும் போது, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அவனுக்கு ஒரு பொருத்தனை உண்டாயிற்று. கர்த்தர் எனக்கு தேவனாயிருக்கணும்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கணும், வழியில என்னை காப்பாற்றணும், எனக்கு ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளவா, உன்னோடு கூட பேசுகிற கர்த்தரோடு கூடவா. நீர் என் கர்த்தர் என்று, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் என்று
2021 நான் பறைசாற்றும் ஆண்டவரே, எனக்கு நீர் பாதை காட்டும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபே, உன்னுடைய தேவன் உனக்கு எப்படி இருந்தார்? ஐயோ, பாதை தெரியாமல் சூரியன் அஸ்தமித்த போது லூஸ் என்கிற இடத்துல நான் ஒரு கல் எடுத்து வைத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு பாதை காட்டுகிறவராய் வெளிப்பட்டார், என்னை வழி நடத்துகிறவராய் வெளிப்பட்டார், என்னை என்னோடு கூட இருக்கிறவராய் வெளிப்பட்டார், எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, நான் கைவிட மாட்டேன். ஈசாக்கு கைவிட்டாலும் ரெபேக்கால் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு அவர் வாக்கு பண்ணினார். என் தேவன் என்னை நேராய் நடத்தினார். யாக்கோபின் சாட்சியர், அதே சாட்சி உங்களுக்கு வரப்போகிறது. தேவ பிள்ளையை கலங்க வேண்டாம். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த போகிறார், இன்னும் நடத்த போகிறார். உனக்கு கர்த்தர் முன்பாய் நின்று பாதை காட்டப் போகிறார். அவருடைய வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். தூதன் உனக்கு முன்பாக நடந்து பாதை காட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை தைரியப்படுத்திக்கொள். உன்னை நோக்கி வருகிற தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். 2020 மட்டும்தான் உனக்கு தேவன் அல்ல, 21 யாக்கோபின் தேவனாய் அவர் உனக்கு முன் செல்ல போகிறார். யாக்கோபின் தேவன் உன்னோடு கூட இருக்க போகிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு ஆகாரம் கொடுக்க போகிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு வஸ்திரம் கொடுக்க போகிறார். யாக்கோபின் தேவனை சமாதானமாய் திரும்பி வர பண்ண போகிறார். இந்த யாக்கோபின் தேவனை பற்றிக் கொள்வோம். இரண்டாவதாக யாக்கோபின் தேவன் செய்த இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய பாடுகளுக்கு பலன் கொடுத்தார். ஆதியாகம புஸ்தகம் 31 அதிகாரத்துக்கு நம்முடைய வேத பகுதி திருப்பும் போது, ஆதியாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 31 verse 38 to 40. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அடையவில்லை. மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பக்தரும் என்னோடு இராமற் போனார். இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். என் சிறுமையை பார்த்து என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவனுடைய பாடுகளை குறித்து சாட்சி சொல்கிறார். நான் 20 வருஷ காலம் பாடுபட்டேன். இரண்டாவது யாக்கோபின் தேவன் செய்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாடுகளுக்கு ஒரு பிரயாசத்தை தருவார், பலனை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. இதெல்லாம் தேவன் நமக்கு இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு அந்த வாக்குத்தத்தம். அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களை ஏமாற்ற நினைக்கிற, உங்களுடைய சம்பளத்தை பிடுங்க நினைக்கிற, உங்களை வஞ்சிக்க நினைக்கிற ஒருவருக்கு கையிலையும் உங்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் விட மாட்டார். தைரியமா இருப்போம். 2021 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ பட்ட எல்லா பாடுகளுக்கும் அவன் சொல்கிற வார்த்தை பாருங்கள். 20 வருஷ காலம் இடத்தில் இருந்தேன். பீருண்டதை நான் கொண்டு வரல. நான் அதற்காக உத்தரவாதம். பகலில் களவு போனதை இரவில் களவு போனதை கையில கேட்டு வாங்கினீர். பகலின் வெயில் என்னை பட்சித்தது. பகலிலே வெயிலும் குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்விதமாய் பாடப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம கஷ்டப்பட்டு போராடினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஒரு அடிமை போல இருந்து 10 முறை சம்பளம் மாறி இருக்கு. அவன் வேதனையோட சொல்லுகிறான், நான் இவ்விதமாய் பாடுபட்டேன், நான் இவ்விதமாய் பாடுபட்டேன். அது படிக்கும் போது வேதனையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு 2 மனைவி 4 மனைவி இருந்து பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? பாடுகள், நெருக்கங்கள், மாமனாராலே பெரிய பாடுகள், தன்னுடைய முதலாளியாலே ஏமாற்றப்பட்டிருக்கிறார். 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட இவ்வளவாய் பாடுபட்டேன்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? லாபான் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இவனை சும்மா அனுப்பிடலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவனை சும்மா அனுப்பிடலாம்னு நினைக்கிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அவனுக்காக இவனுடைய பாடுகளை பார்த்தார். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், 42ஆம் வசனத்தை பாருங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர், வெறுமையாய் விட்டிருப்பீர். என் தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி கடிந்து கொண்டார். என்னுடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறது, உங்களுடைய பாடுகளை பார்க்கிற தேவன், உங்களுடைய கடினத்தை, நீங்கள் கவலவாய் ரத்தம் சிந்துகிறதை பார்க்கிற தேவன், உங்களுடைய உழைப்பை பார்க்கிற கர்த்தர். 2020 கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 உங்களை கர்த்தர் உங்களுடைய பாடுகளுக்குரிய பலனை கொடுத்து போகிறார். நான் கோலும் கையுமாய் போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனா இருக்கிறேன். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் யாக்கோபை போல நீங்கள் ஒருவேளை மற்றவர்கள் ஏமாற்றலாம், முதலாளி ஏமாற்றலாம், வேலை ஸ்தலத்தில் ஏமாற்றலாம் என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உன் பிரயாசத்தை பார்க்கிறார், உன் பாடுகளை பார்க்கிறார், நீ பட்ட சிறுமையை பார்க்கிறார். நீ ராத்திரி கண்களுக்கு நித்திரை இல்லாமல் பட்ட பிரயாசங்களை பார்த்து உன் சத்துருக்களோடு எதிர்த்து நின்று பேசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் பாடுகளுக்குரிய பலனை கொடுத்து விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பாடுகளுக்குரிய பலனை தருவார். யாக்கோபை கேட்டால் சொல்லுவான், எனக்கு பாதை காட்ட மாத்திரம் அல்ல, நான் எவ்வளவோ பாடுபட்டேன், பகலாய் பாடுபட்டேன், 20 வருஷம் பாடுபட்டேன். என் பாடுகளையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்த என் தேவன் அதற்குரிய பலனை தந்தார். கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் திரள் கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் திரள் கூட்டமா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பாடுவோம். தோல் கையுமாய் போனவனை திரள் கூட்டமாய் 2 பரிவாரங்களுடையவனாய் மாற்றினவர். இந்த 20ஆம் வருஷத்திலே பட்ட எல்லா பாடுகளுக்கும், நீ துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும், சிறுமை கண்ட நாட்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். கர்த்தர் சிறுமையும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். அவர்தான் யாக்கோபின் தேவன், கர்த்தர் ஸ்தோத்திரம். பாதை காட்டுவார், பாடுகளுக்கு பலன் தருவார். 3வது, உங்களை பாதுகாப்பார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க நிறைய வசனம் இருக்கிறது, வாசிக்க சமயம் இல்லை. 32ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். ஒரு சத்துரு யாருன்னா ஏசா. 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, ஜெனிசிஸ் 31:29, அங்கே லாபான் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று என்று நேற்று ராத்திரி என்னோடு கூட எச்சரித்து. Chapter 35, 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 34ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சீகேமின் குமாரன், சீகேமின் ராஜாவுடைய மகன் தீனால் மேல் பிரியம் கொண்டான். ஆனால் அந்த சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் அவர்களை பட்டை கருக்கினால கொன்று போட்டார்கள்.
அப்போ பரதேசியாய் வந்தவன், ராத்தங்க வந்தவன், குடியிருக்க வந்தவன், இப்ப அந்த பட்டணத்தின் ஜனங்களை வெட்டி போட்டது பார்த்து ஜனங்கள் விரோதமா எழும்புறாங்க. நடந்தது என்ன? 35ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை தொடராதிருந்தார்கள். 3 சத்துருக்கள். ஒன்று ஏசா, 2வது லாபான், 3வது சீகேமின் ஜனம். இந்த 3 சத்துருக்களும் ஏன் வராங்க? ஏசா என்னை அவன் ஏமாத்தி விட்டான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தி விட்டான், என் ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டான், நான் அவனை காணும் போது கொன்று போடுவேன். யாக்கோபை கொன்று போடுவதற்காக வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லாபான் எதற்கு வருகிறான்? லாபான் வருகிறதை நம்ம படிக்கிறோம். எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு, உனக்கு நான் பொல்லாப்பு செய்யத்தான் வாரேன். நான் நேற்று ராத்திரி உன் தேவன் என்னோடு கூட எச்சரித்தார், நன்மையே என்று தீமை பேசுகிறார். சீகேமின் ஜனங்களுக்கு யாக்கோபின் புத்திரர் பெரிய துரோகம் செய்து விட்டார். விருத்த சேதனை பண்ணி வேதனையில நோவில் இருக்கும்போது பட்டயம் எடுத்து அவர் வெட்டி போட்டார். என் சகோதரியை கெடுத்து போட்டாயே. அதனால யாக்கோபுக்கு ஒரு நெருக்கம். இந்த ஜனங்கள் அவர்களை சகோதரரை யாக்கோபின் புத்திரரை கொன்று போட வேண்டும், பின்தொடர வேண்டும் என்று எத்தனித்தார். ஆனால் அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிரயாணம் பண்ணும் போது தேவனால் உண்டான பயங்கரம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அதனால யாக்கோபின் குமாரரை அவர்கள் பின்தொடரவில்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை ஏசாவை போல சொந்த மாம்சமானவர்கள் சத்துருவா இருக்கலாம். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று பயம். மூத்த சகோதரன், 2வது மாமனார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபானை போல மாமன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமும் என்று லாபான் சொன்னான். அப்படி ரொம்ப உரிமை பாராட்டுகிறவர். சொந்த சகோதரனா இருக்கலாம், சொந்த மாமனா இருக்கலாம், குடும்பத்தாரா இருக்கலாம், அந்நிய ஜனங்களா இருக்கலாம். சத்துருக்கள் எழும்பும் போது கர்த்தர் உங்களை காக்க வல்லவராய். யாக்கோபு சொல்லுவான், ஐயோ எனக்கு ஒரு சத்துருவா 2 சத்துருவா. ஏசா என் சொந்த சகோதரனுக்கு சத்துருவா இருந்தான். என் சொந்த மாமன் எனக்கு சத்துருவா இருந்தான். அந்நிய தேசத்திலே வந்து குடியிருந்தேன். சீகேமின் ஜனங்கள் எனக்கு சத்துருவாய் போனார்கள். ஐயோ, சத்துருக்கள் நடுவில் நான் குடியிருந்த போது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவன் என்னை காத்தார், என் தேவன் என்னை பாதுகாத்தார், தேவன் என்னை பாதுகாத்தார். அதே தேவன் தான் இந்த வரப்போகிற வருஷத்துல உங்களுக்கு தேவனாய் மாறப்பட்டார். அவர் யாக்கோபின் தேவன். பாதை காட்டுவார், உன் பாடுகளுக்கு பலன் தருவார், உன்னை பாதுகாப்பார், சத்துருக்கள் கையில் உன்னை பாதுகாப்பார். 4வது ஒரு குறிப்பு, உங்களை என்னையும் பரவசம் அடைய செய்வார். பரவசம் அடைய செய்வார். என்ன பரவசம்? ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது 11வது வசனம். 48ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 46ஆம் அதிகாரம் 46, 29 and 30. 46, 29, 30 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏற்றி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்து விடாமல் அழுதான். 30ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இது போதும், மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். இப்ப அப்படி 45ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும் போது, chapter 45 verse 26,
யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவனுக்கு ஒரு அட்டாக் வந்துட்டு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவர்கள் யோசேப்பை தன்னுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவனுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்ப சொல்றான், இது போதும், நான் மரணம் அடை முன்னே போய் அவனை பார்ப்பேன். 17 வயசுல, தன்னுடைய 17வது வயசுல யோசேப்பை யாக்கோபு சகோதரரை பார்க்க அனுப்புகிறான். அவனை குடியில போட்டு எகிப்துக்கு போகிறான். போத்திபாரின் வீட்டிலே சிறைச்சாலையில் இருந்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது 30 வயசு. 30ல 17 போயிட்டா 13 வருஷ காலம். அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கு பிறகு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி அவன் ஒரு 40 வயசுல அவன் சந்தித்திருப்பான். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் அதிகமாய் என் மகன் செத்து போயிட்டான், யோசேப்பு செத்து போயிட்டான், இனி அவனை பார்க்க முடியாது. ஆனா உயிரோடு இருக்கலாம்னு சொல்லும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவனை கட்டி பிடித்து வெகு நேரம் கட்டி பிடித்து கட்ட விடாம அழுதான். அவங்களோட பூரிப்பை பாருங்களேன். அவனுடைய இருதயம் எவ்வளவு பரவசம் அடைஞ்சு. என்னால முடியாது, அவ்வளவுதான், என் மகன் திரும்பி வரமாட்டான், அவனை பார்க்க முடியாது, தூரம் போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படி நினைத்து கொண்டிருந்தவனுக்கு பல ஆண்டுகள் கழித்து இந்த யோசேப்பை யாக்கோபு கண்ட போது யாக்கோபுக்குள்ள பரவசம் அடை. நான் உன்னையே காண மாட்டேன், உன் முகத்தையே பார்க்க மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். நான் உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை கூட பார்க்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லு. பல வருஷங்கள் ஆயிட்டு, என்னை விட்டு எல்லாம் போயிட்டு, இனி அவ்வளவுதான், இனி எனக்கு திரும்பி கிடைக்காது, யோசேப்பின் முகமே எனக்கு பார்க்க முடியாது, எனக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வருமா நீ நினைக்கலாம். கர்த்தர் யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் யாக்கோபை பரவசப்படுத்தினேன், நான் இழந்து போனதை திரும்ப அவனுக்கு கொடுத்தேன், உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் செய்வேன். உன்னை விட்டு தூரம் போனேன், உன்னை விட்டு மறைந்து போனேன், உன்னை விட்டு தொலைந்து போனேன், இனி அவ்வளவுதான், ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இது எல்லாம் உன்னுடைய கண்கள் கண்டு, என் கண்கள் தானா யோசேப்பை பார்க்கிறது, என் கண்கள் தானா யோசேப்பின் சந்ததியை பார்க்கிறது சொல்லி நீ பரவசப்படுத்த போகிறார். எழுந்து போனதை திரும்ப தரப்போகிறார். முடிஞ்சதுன்னு சொன்னதை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை நீ நம்பு. உனக்கு ஒரு துளிர்ப்பு உண்டு. உன் நம்பிக்கை அழிஞ்சிட்டுன்னு நினைக்கிற கர்த்தர் உன்னை நம்பிக்கை புதுப்பிக்க போகிறார். 2021 பாதை காட்டுவார், மாடுகளுக்கு பலன் தருவார், பாதுகாப்பார், பரவசமடைய செய்வார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், பரம கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியான நேரத்துல முடிச்சிடுறேன். யாக்கோபு கானான்ல இருந்து பாதானாராமுக்கு போனான். பாதானாராம்ல இருந்து சீகேம் போனான். சீகேம்ல இருந்து பெத்தேலுக்கு வந்தான். பெத்தேல்ல இருந்து இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் எகிப்துக்கு போனான். எகிப்துல இருந்து திரும்ப கானானுக்கு. எப்படி கானானுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, சாப்டர் 50 verse 13 அங்க படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெல்லா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாகிய ஏத்தியனாகிய எப்ரோன் வாங்கின நிலத்தில் குகையில் அடக்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 49ஆம் அதிகாரத்துல 29 இருந்து படிக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு அவன் சொல்றான், அவன் அவர்களை நோக்கி, என் ஜனத்தோட சேர்க்கப்பட போகிறேன், ஏத்தியனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்தில் மம்ரேக்கு எதிரே மக்பெல்லா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாக இப்படி ஆபிரகாம் ஏத்தினாகிய
எப்ரோன் கையிலே அதற்கு நிலத்தை வாங்கினான். அந்த பழைய சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கதான் ஆபிரகாம் மனைவியாகிய ஆபிரகாமையும் அவன் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்க ஈசாக்கையும் அவன் மனைவி ரெபேக்காலை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினார்கள். என்னையும் கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணிட்டேன். ஊரெல்லாம் சுத்தினாலும் கானானிலிருந்து பதானாராமுக்கு போயிருந்தாங்க. பதானாராமிலிருந்து எகிப்துக்கு போயிருந்தாலும் கடைசியில அந்த கானான் தேசத்துக்கு திரும்ப அவன் கொண்டு வரப்படுகிறான். பரம கானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வருஷத்துல ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் உங்களை என்னையும் கர்த்தர் அந்த பரம கானானிலே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பரம கானானிலே கொண்டு வந்து சேர்ப்பார். எங்கெல்லாம் சுத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்குத்தத்த பூமியாகி பரம கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். 5 காரியங்களையும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாதை காட்டுவார். 2வது பாடுகளுக்கு பலன் தருவார். 3வது பாதுகாப்பார் அல்லது பரவசமடை செய்வார். பரலோகம் சேர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 காரியத்தையும் இந்த வருஷத்துல கர்த்தர் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். யாக்கோபின் தேவனை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you.